Hi friends, welcome to Thangam Kitchen. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம என்னதான் பார்த்து பண்ணி கொடுத்தாலும் காலி பண்ணிட்டு வர மாட்டேன்றாங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். இதுக்கு நீங்கள் சாஸுக்கு பதிலாக தக்காளி சட்னி கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ராகி, சீஸு, கார்ன் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கறதுனால இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ராகி பணியாரம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா. மிக்சிங்க்கு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். எப்படி நம்ம ரவை போட்டுக்கனால நல்லாவே தண்ணி அப்சர்வ் பண்ணுவோம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை ரெஸ்ட் விட்டுடலாம். அப்படியே தண்ணி பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தயிர் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணி நிறைய நீங்கள் ஆட் பண்ணிட வேண்டாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரவை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுறலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சீஸை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 கியூப் அளவுக்கு மட்டும் துருவி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சீஸை வந்து துருவி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கார்ன் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நறுக்குனா கொத்தமல்லிகள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹேப் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் லஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் கார்னில் உப்பு போட்டு வேக வைக்கலைன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்ல க்ரீனிஸாக, எல்லோயிஸாக, ஒயிட்டாக சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், ரவையெல்லாம் தண்ணியை அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மட்டும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பனியார மாவு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பனியாரக்கல்லை வச்சுக்கோங்க. பனியாரக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாவை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க.
நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சீஸ் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் வந்துட்டு நீங்கள் கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். விட்டு போட்டு நல்லா ஒன் சைடு நல்லா வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. அப்படியே ஒன் சைடு நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுறலாம். விட்டு போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். சூப்பரான ராகி சீஸ் கார்ன் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.